வணக்கம். இந்த வீடியோவில் 4 மாத நிலுவை அகவலைப்படி புதிய டிஏ உயர்வு கணக்கீடு 30/3/2026 அரசு ஊழியர்களுக்கு புதிய தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவலைப்படி டிஏ உயர்வு சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போது அனைவரது கவனமும் நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவை அடுத்த கூட்டத்தின் மீது திரும்பியிருக்கிறது. இதற்கான முக்கியமான காரணம், மார்ச் 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கிடைக்கவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பு வெளிவந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அகவலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடைபெறவில்லை. இந்த நிலையில் மார்ச் 25ஆம் தேதி அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது நடைபெறவில்லை. அதனால் தற்போது மார்ச் மாத இறுதி வாரம், அதாவது அடுத்த வேலை நாள் நாளை 30/3/2026 அன்று வெளிவரலாம், அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் எவ்வளவு அகவலைப்படி உயர்வு என்பது சார்ந்து கணக்கீடு வெளிவந்துள்ளது. இது குறித்து பார்ப்போம். அகவலைப்படி கணக்கீடு என்பது AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது. 2025 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையில் 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் அகவலைப்படி டிஏ நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த AICPIW மதிப்பு 145.5 உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன்படி கணக்கீடு செய்தால் அகவலைப்படி டிஏ 60.33% வந்திருக்கிறது. இது 60%ஆகவே ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது 58% உள்ள அகவலைப்படி 2% முதல் 3% வரை உயர வாய்ப்புகள் உள்ளது. அதாவது மொத்த அகவலைப்படி 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளன. டிஏ கணக்கிடுவதற்கான ஃபார்முலா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது டிஏ சதவீதம் AICPIW கடந்த 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. அதாவது மார்ச் 25ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அறிவிப்புக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் 30ஆம் தேதியோ அல்லது மார்ச் 31 அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வெளிவரலாம் என்று கூறப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்பட்டாலும் டிஏ உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். அதே போல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் வழங்கப்படும். இது ஊழியர்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக 7வது ஊதிய குழு பரிந்துரை டிசம்பர் 31 முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரக்கூடிய முதல் டிஏ உயர்வாக இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதம் நடைபெற்று வருவதால் இந்த டிஏ உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும். ஆனால் இதுவரை மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்து நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டமே டிஏ உயர்வு சார்ந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.